Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜனநாயகம்ங்கிறது இது மாதிரி கேவலம் ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, அது ஐயா பாலச்சந்தர் படம் தான் நினைக்கிறேன். குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற, வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுறா பாண்டியா? அது ஒரு நல்ல பாட்டு. கையில காசு வாயில தோசை, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற, வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம், வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம். இதுதான் ஐயா இவங்கெல்லாம் மாதிரி கொடுமை. என்ன பாடியாச்சு, பேசியாச்சு, ஆடியாச்சு. எம்பிட்டு காலத்துக்கு கத்துறது? எம்பிட்டு காலத்துக்கு? இதயத்திலிருந்து பேசுங்கிறேன். அதையும் தாண்டி நாங்கள் ஈரக்குலையிலிருந்தும் பேசி பார்த்துட்டோம். ஒன்றும் சரி வரல. அதில் கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள். இப்போது குத்துகிறார் கொல்லுகிறார், குத்துகிறார் கொல்லுகிறார்னு கத்திக்கிட்டு இருந்தா இப்படி. கத்தியை கொடுத்த புண்ணியவானே நீதானே சாமி. எல்லாம் நீதான். நீட்டு நீதான், சிஐஏ நீதான், என்ஆர்சி நீதான், என்ஐஏ நீதான், எல்லாம் நீதான், ஈடி நீதான், எல்லாம் நீதான் கொண்டு வந்த. நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறார், அவ்வளவுதான். எங்க அப்பா ஒரு தடவை பேசிக்கொண்டு இருக்கும்போது, அப்பா நம்மால் வரவர்கள், மகனே உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் நீ வேறு தேடி போனால் அது அமெரிக்காவில் இருக்கும் நாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனால் அது காங்கிரசின் கையில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனால் அது ஐயா கருணாநிதியின் கையில் தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா அணுவில், இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா ஸ்டெர்லைட்டு, இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா மீத்தேன். சொல்லு. எங்க ஐயா டிஆர் பாலு பெருமையா பேட்டியில் சொன்னது இருக்கு. நானும் எங்க அண்ணன் பழனி மாணிக்கம் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை, இந்த பயோகேஸ் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையா பேட்டி கொடுத்தது இருக்கு. அது மக்கள் கொந்தளிச்சவனா ஐயா ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது கையெழுத்து போட்டார். எல்லாம் கொந்தளிச்சவனா நான் தெரியாம போட்டேன்ட்டார். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே தெரியாம அன்னாரி வேலையத்தை எனக்கு எழுதி வச்சு ஒரு கையெழுத்து போட்டு விட்டுருங்க. தெரியாம போட்டு விட்டுருங்கள. ஒரு எப்படிப்பட்ட அரசியலில் தொடங்கி, எப்படிப்பட்ட அரசியல்? பெரியார் ஐயாவை எடுத்துக்கிட்டாலும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுங்கிறார். உயர்ந்த சாதி என்று நீ கருதிக்கிறியா? உனக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லைன்னு எண்ணிக்க, பிரச்சனை இல்லைங்கிறார். அவர் முன்வைத்த அரசியல். ஆணுக்கு பெண் சம உரிமை வேணுங்கிறார். கேட்கிறாரு, 2 குழந்தைக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மால்தஸின் கோட்பாடு, பொருளாதார தந்தை மால்தஸின் கோட்பாடு. நான் பொருளாதாரம் படிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சம விகிதத்தில் முன்னேறணும், உற்பத்தியும் மக்கள் தொகையும். உற்பத்தி குறைவாக இருந்து மக்கள் தொகை அதிகரிச்சா அந்த நாடு பற்றாக்குறையில், ஸ்கேர்சிட்டியில் தான் போய் நிற்கும். அதான் இங்கே பிரச்சனை. இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்றாரு. அதை நேரு எதுக்குறாரு. நேரு என்ன சொல்றாரு? 2மே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிவோட புள்ள வேணுமேனு ஒன்று கேட்பாங்களே இந்த நேரு. அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது. அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்றாரு, அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே, கொல்லிவோட புள்ள வேணும்னு. இப்போ பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டா புணம் வேகாதான்னு கேட்குறாரு. அவர் முன்வைத்த அரசியல் அது என்ன பாரு. இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த 20 திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது. காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்ற மாதிரி டாஸ்மார்க்கை திறந்து விட்டு, நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5-6 குழந்தை 6-7 குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி 20 திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி 2 குழந்தைகளுக்கு மேனான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துல விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்,
அப்படின்னு விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ சரக்கு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ்மார்க்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. 25 ஆண்டு தான் இருக்கு, கால் நூற்றாண்டில் முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் வைத்து கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். முடிஞ்சு. ஐயா, நான் இறை நம்பிக்கை அற்றவன், ஐயா பெரியார் சொல்கிறாங்க. நான் சிவனை வழிபடுவதில்லை, ஆனால் நீங்கள் வழிபடுகிறீங்க. அந்த சிவனை தன் உடலில் பாதியை தன் துணைக்கு பார்வதிக்கு சக்திக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரர் என்று சரிபாதி தன் உடலில் பாதியை கொடுத்து நிற்கும்போது நீ இதேண்டா 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க யோசிக்கிற? வணங்காத நானே சொல்கிறேன் பெண்களுக்கு கொடுன்னு. உன் கடவுளே கொடுத்துருக்கான், நீ கொடுறாங்கிற, அவனை கும்புற நீ கொடுக்க மறுக்கிறியங்கிறார். இந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கிறோம். அதே இதில் நல்லா கவனிங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் கட்டிய மனைவியை மனதில் வைத்து சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். உங்களை பெற்ற தாய், உங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கைகளை நினைவில் கொண்டீர்கள் என்றால் நான் கேட்பது சரி என்று படுங்கிறார். நான் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்குறேன். 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் நிற்க இடம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் அனைத்திலும் 50 இடம், 50 விழுக்காடு. அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் பெருங்கனவு. இன்னைக்கு கொடுத்துருக்கோம்னா இது பெருமைக்கு அல்ல, எங்கள் பிறவி கடமை, அதை செய்கிறோம். நான் என் தங்கைக்கு கொடுக்குறேன், என் அக்காவை கொடுக்குறேன், என் அம்மாவை கொடுக்குறேன், என் சின்னம்மாவை கொடுக்குறேன். அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும். அது அவர் முன்வைத்த அரசியல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னர். ஏன் இதுவரை நீ இறைவனை காணல? ஏன்னா எந்த ஏழையும் சிரிக்கல. ஏழை சிரிச்சா தானே இறைவனை காண முடியும். அவர் முன்வைத்த அரசியல். ஒன்று அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு, இங்க பாருங்க, ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா இருக்கு. அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியா இருக்கணும். ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது, ஒரு வாசல் இருக்கு, தலைவாசல், அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம். மாடு இதில் வந்துடும், பசுமாடு. சின்னதாக இங்கே ஒரு கதவு இருக்கணுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா. மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற? பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இந்தி இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகா. அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சு வர்றாரு, அண்ணாதுரை இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகாக ஹிந்தி பேசலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னா. ஆமாம், அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு அப்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க. அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு வரைக்கா? ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பறை தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிக்கணும்ன்ற. தமிழ் ஒரு கடலடா, கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரன்ட்டு. அப்படி ஓரக்கரையில் நீந்திய அங்கே இருக்கிற தமிழறிஞர்கள்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நடுக்கடலை கூட தொடலை, அப்புறம் எப்படி கரையை கிடக்கிறது? தமிழ் பெருங்கடல் என்பதை என் இன உறவுகள் புரிந்து கொள்ளணும். பேரறிஞர் அண்ணா வச்ச அரசியல், சாராயத்தை வித்து வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. ஆனால் இவர்கள், அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற இவர்கள் எப்படிப்பட்ட இழிவான அரசியல் பாரு. ஏன் இந்த அரசியலை அருவருக்க மறுக்கிறாய்? ஏன் இதை வெறுக்க மறுக்கிறாய்? ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ நல்லா கவனிச்சு பார். எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள். இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு, யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிரவாண்டியில் திமுக என்ன செய்து என்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள்
நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இயேசுபிரான். அநீதிக்கு எதிராக தான் புரட்சி தீயை பற்ற வச்சு 13 ஆண்டா கத்திக்கிட்டு இருக்கோம். கண்டுக்கிறவே இல்லையே. தீமைன்னு தெரியுது, சாத்தானின் செயல்களை செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் தெரிகிறது, அவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கிறார்கள். புரட்சியில் பூத்த ஒரு மார்க்கம் நபிகளார் இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வந்த மக்கள் ஒரு மாறுதலையும் படைக்க திணைக்கிறது இல்லை. எங்க அண்ணன் பழனி பாபா விடவா நான் பேசிட போறேன். ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் ஒரு மேடையில் கூட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதில்லை, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்கிறார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மொழிப்பற்று இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் ஆள்வீர்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்கிறார். எவ்வளவு பொதிச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் 15 விழுக்காடு அந்த வாக்குல திமுக மஞ்ச குளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு 23 விழுக்காடு, இந்த 2 வாக்குல தான் மஞ்ச குளிக்குது. நீங்கள் விழிப்புணர்வற்று மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரையவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது, எவரும் காப்பாற்ற முடியாது. Taste Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.